Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel. Bismi Tamil Crafts channel மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனல்ல டிஸ்ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துகிட்டு இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கொடுக்குறோம். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் அனிஷா ஃபாத்திமா ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி லேபிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உள்ளந்தரடு கிராஃப்ட் செஞ்சோம் இல்லையா, அது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லேபிள் வீடியோ போடுங்கன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே லேபிள் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேபிள்ஸ் நான் ஒரு பேப்பரில் ஒரு 8 டிசைன்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு A4 சைட் பேப்பர் எடுத்து அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டராக ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா, அந்த லைனை நம்ம மார்க்காக வச்சு 2 சைடுமே லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி போட்ட பிறகு இந்த ஷீட்டை நம்ம ஹாஃபாக திரும்பியுமே ஃபோல்ட் பண்ண போகிறோம். அது இந்த பக்கமாக வச்சு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பி இன்னொன்று வாட்டி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த ஹாஃபை ஓப்பன் பண்ணாமே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பேப்பரில் ஒரு 3 லைன்ஸ் கிடைக்கும். அந்த 3 லைன்ஸை நம்ம போட்டுக்கும் போது நமக்கு ஒரு 8 காலம்ஸ் மாதிரி கிடைக்கும். ஒரு A4 ஷீட்டில் நம்மளால் 8 காலம்ஸ்னால் 8 லேபிள்ஸ் செய்ய முடியும். ஸோ 8 டிசைன்ஸில் நான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் காலம் போட்டால் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் பண்ணிக்க போகிறேன் லேபிள் மாதிரியே. ஃபர்ஸ்ட் நம்ம கப் கேக் ஷேப் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு க்யூட்டான கப் கேக் ட்ரா பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு மேலே என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் 2 டைம்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனாலையும் லேபிள் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதான் என் வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கப் கேக் வரைஞ்சாச்சு. அதுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் ரெட் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணுறேன் கப் கேக் கலருக்கு. இதுக்கு ஃபுல்லாகவே ஸ்கெச்சஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு பேப்பர் அண்டு ஸ்கெச்சஸ் இருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம வீட்டில் லேபிள்ஸ் செஞ்சிடலாம். இப்போ நான் கப் கேக்குக்கு ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த லேபிளுக்கான பார்டர், அதாவது சைட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். 4 சைட்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நேம், ஸ்டாண்டர்ட், செக்ஷன் அதெல்லாம் எழுதிக்கிட்டேன். லேபிளில் எந்த மாதிரி இருக்குமோ அதேமாரியே எழுதிக்கிட்டேன். அப்புறமும் சேர்த்து லைன் போட்டுட்டேன். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு டிசைன் லேபிள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் என்னென்ன எழுதணுமோ அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சூப்பரான லேபிள் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஆரஞ்சு அண்டு க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு டைமண்ட் ஷேப் ஜாயின் ஆகாத மாதிரி போட்டுக்கிட்டா இப்போ நேஷ்னல் ஃப்ளாகோட கலர் மாதிரி நமக்கு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிளாக டக்குன்னு செஞ்சுற மாதிரி லேபிள். ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். இது சிம்பிளாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி 2 கலரையும் யூஸ் பண்ணி சுற்றி லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஸ்கேல்லையே சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த ஷேப் யூஸ் பண்ணி நான் சர்க்கிள்ஸ் போட்டுக்க போகிறேன். நீங்கள் கையாலேயே கூட சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கேப், ஏதாவது சர்க்கிள் ஷேப் ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நேம், செக்ஷன், ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் நான் எழுதிக்கிட்டேன். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு சிம்பிளான லேபிள் ரெடி ஆகிடும். ஸோ இதுவும் நம்ம சயின்ஸ் நோட்டுக்கெலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
அடுத்து வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு நார்மலான லேபிள். எந்த வித ஒரு கேரக்டர், இமோஜி, பிக்சர் மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்து நான் அடுத்து செஞ்சுக்க போகிறேன். அதுவுமே உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தட் செஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் டாட்டான லைன்ஸ் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரே லைனாக போட்டுக்கலாம், இல்லை லைன் போடாமல் இருக்கலாம். நான் வந்து டாட்டாக லைன் போட்டுட்டு நேம் ஸ்டாண்டர்டுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அப்புறம் அந்த சர்க்கிள்ஸ்க்கு நேராக வந்து லைன்ஸ் போட்டுக்கிட்டு பார்டர் கொடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ லென்த்தாக போகும்னு நான் வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். பட் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 5 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு அந்த 5 சர்க்கிள்ஸ்க்கு நேராக வந்து லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்து நம்ம ஒரு க்ளவுடியான ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம், லேபிள் செய்ய போகிறோம். ஸோ க்யூட்டான ஒரு க்ளவுடி எஃபெக்டில் உள்ள மாதிரி, அதனால் வந்து ஒரு பவ் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஒரு க்ளவுட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் பென்சிலால். அதுக்கு மேலே வந்து அவுட்லைனுக்கு வந்து க்ளவுட் மாதிரியே வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அடுத்து உள்ளே வந்து நான் கலர் பண்ணல, சுற்றியும் வந்து ப்ளூ கலரில் வந்து இன்னொன்று ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள நேம் ஸ்டாண்டர்ட் எழுதணுன்னா க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம லேபிளாக யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால தான் இதையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் லேபிள் செய்கிறதுக்காக நான் பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன் அந்த லேபிளில். ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து 2 சைடுமே 2 விங்ஸ் இருக்க மாதிரி சென்டராக வந்து போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு இதில் நம்ம வந்து நான் மல்டி கலர் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விங்ஸில் வந்து நேம் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் அந்த மாதிரி எழுதிட்டு இன்னொரு விங்ஸில் நம்மளோட நேம் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன அதை வந்து எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை மாதிரி லேபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் உண்மையாகவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதை பார்க்கவும் ஜாலியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்து அவுட்லைனுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் லைன்ஸ் போட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தடும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம எந்த மாதிரி செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு மேக்ஸ் நோட்டுக்கு ஒட்டுற மாதிரி லேபிள். அதுக்கு வந்து ஒரு புக் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு பார்டர் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலில் இருந்த ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு பார்டர் வந்து ஷேப்ஸ் மாதிரியே கொடுத்துக்கிட்டு அந்த புக் ஷேப்பில் வந்து மேத் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரு மேக்ஸ் புக்குக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்ஸாக இருந்த மாதிரியும் ஒரு புக் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா டிசைனுமே நான் வெறும் ஒரு ட்ராயிங் மட்டும் ட்ரா பண்ணாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் தான் என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் செஞ்சோம் இல்லையா, அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நான் ஒரு 2 ஸ்டிக்கர் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் செஞ்சால் ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் பார்க்கல, உங்களுக்கு வந்து அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ராபெரி அண்ட் யூனிகார்ன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். யூனிகார்ன் சைடை வந்து ஒரு லேபிளுக்கு ஒட்டிட்டு அதுக்குமே பார்டர் கொடுத்துக்க போகிறேன். இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கு பார்டர் கொடுத்துட்டு நேம் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் அந்த மாதிரி எழுதினாலே ஒரு லேபிள் மெத்தட் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஷீட் எடுத்திங்கன்னா அதில் நம்ம 8 லேபிள்ஸ் செய்யலாம். ஒரே மாதிரியே 8 லேபிள்ஸ் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து 8 லேபிள்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் யூனிகார்னோட லேபிளையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணுவோம். ஸ்ட்ராபெரி லேபிள் ரெடி பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துட்டு பார்டருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கர்வாக வந்து கார்னர்ஸில் கொடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நார்மலாக வந்து நேம் ஸ்டாண்டர்ட் செக்ஷனே எழுதிக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் கேப்ஸில் தான் எழுதுகிறேன். நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கூட எழுதிக்கலாம். கேப்ஸில் எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும் தான் நான் கேப்ஸில் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யூஸ்வலாக என்ன எழுதுவாங்க நேம் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ அதேமாரி நீங்கள் லேபிளை செஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம தானே செய்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து நான் நேம் ஸ்டாண்டர்ட்னு எழுதிட்டு அதே சேம் வந்து லைன்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன்.
இதில் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே வந்து டாட்டான லைன் கர்வான லைன்ஸ் அந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 8 மெத்தட்ஸ் டிசைன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. 8 டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஷாப்ஸ்லலாம் நம்ம வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம வீட்டில் செய்கிறனால நமக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும்னா இது மேலே வந்து நம்ம செல்லோ டேப் ஒட்டிக்கலாம். அதையுமே உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து இதுலேருந்து வந்து 2 ஸ்டிக்கர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 லேபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா எல்லா லேபிளையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் யூஸ் பண்ணும்போது க்ளூ ஆர் டபுள் சைட் டேப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து லாக்டவுன் சமயத்தில் லேபிள் எங்கேயுமே கிடைக்காது. பட் ஆன்லைன் கிளாஸ் தான், ஆனாலுமே வந்து நமக்கு பார்த்து எடுத்துக்க ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து லேபிள் செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்கூல் நோட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம ட்ராயிங் நோட், நம்மளோட ஸ்க்ராப் புக், டைரி இந்த மாதிரி எதில் வேணாலுமே நம்ம வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் உங்களுக்கு எழுதி டேப் போட்டு ஒட்டி காமிக்கிறேன். செல்லோ டேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டிட்டிங்கன்னா எதுவுமே வந்து நம்மளால் அது மேலே வந்து எழுத முடியாது. ஸோ நீங்கள் லேபிள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்க நேம் ஸ்டாண்டர்ட்லாம் எழுதின பிறகு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நோட்டில் கூட அப்படியே செல்லோ டேப்போடு சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ வந்து என்னோடய அஃப்ரா குட்டிக்காக அஃப்ரா அப்படின்னு வந்து ரைட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து வீட்லேயே சூப்பராக ஸ்டடி பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலான்னு தான் இப்படி ரைட் பண்ணேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம செல்லோ டேப் ஒட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அஃப்ராக்கு இந்த மாதிரி க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி வந்து இருக்க மாதிரி ஒரு லேபிள் வந்து அஃப்ராக்காக சூஸ் பண்ணிக்க. இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை நான் பேக் சைடு வந்து மடித்து விட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இது மேலே நம்ம மார்க்கர் வச்சு எழுதிட்டு அழைச்சா கூட எதுவுமே ஆகாது. ஸோ வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இது 8 மெத்தட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 8 மெத்தட் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய வந்து இப்போ காமிக்கிற எல்லாமே நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுதான் இப்போ காமிக்கிறேன். இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம லேபிள் வந்து வீட்லேயே செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.